ஹலோ ஆல், ஒரு ரியலிஸ்டிக்கான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இதுதான் என்னுடைய குட்டி வீடு. ஸோ இருக்கிற இடத்துல வச்சு நான் அழகா வந்து டே இன் மை லைஃப் vlog எடுத்து காமிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் போயிருந்தேன். ஸோ எங்க வீட்டு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீட்டாலாம் இருக்காது. ஸோ vlogக்காக கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லார் வீட்டு கிச்சனுமே மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஹைஜீனிக் அப்புறம் கிளீனா இல்ல அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். நெறைய வீடியோஸ்ல டே இன் மை லைஃப் vlog போடுவாங்க. வீடெல்லாம் அவ்ளோ கிளீனா, நீட்டா இருக்கும். எப்படிடா இந்த vlogலாம் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி எவ்ளோ ஒர்க் இருக்கு அப்படின்றத நம்ப செய்யும்போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் டீ போட்டு வச்சுட்டேன். டீய குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து காலையில எங்க வீட்ல மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா, அப்பா 2 பேருமே வந்து ஃபுட் பிசினஸ் செய்யறதுனால, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு, இடியாப்பம், கேழ்வரகு புட்டு, காரரிசி புட்டு இது எல்லாமே செஞ்சு ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்லி எங்க வீட்ல காலையில டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட வேலைய நம்பளே செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் ஆர் காலேஜ் எங்கேயுமே சரிதான், நம்பளே கிளம்பி போய்க்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே வீடு எப்பயுமே கொஞ்சம் கச்சாமுச்சான் தான் இருக்கும். ஏன்னா ஃபுட் பிசினஸ் மேல தான் செய்றாங்க. இருந்தாலுமே கீழ இருந்து நெறைய திங்ஸ் எடுத்துட்டு போகுறது, வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே எனக்கு இருக்க பெரிய வேலை எங்க வீட்ல வீட்ட பெருக்கி நல்லா சுத்தமா வச்சிருக்கிறது தான். நெக்ஸ்ட் மத்தபடி வெசல் வாஷ் இது எல்லாமே நான் வந்து அம்மா கிட்ட தள்ளி விட்டுருவேன். பட் எனக்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். கால் தரையில படும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு நெனைப்பேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் தேடுறது தான் என்னுடைய கஷ்டம். ஆக்சுவலி 1, 2 இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நெறைய அவுட்ஃபிட் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்றதுனால இந்த அவுட்ஃபிட்ல சூப்பரா வந்து ஒண்ணு சூஸ் பண்றது ரொம்பவே எனக்கு கஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரைடேஸ், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை படைக்கிறது, இந்த மாதிரி நல்ல நாள், விசேஷ நாளெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது ஹெல்ப்பா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடு தொடச்சு வைக்கிறது, இல்ல வந்து பூஜை சாமான் வந்து தேய்ச்சு வச்சுட்டு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி வச்சுட்டு போவேன். அது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரான அவுட்ஃபிட்டையும் நான் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி நீங்களும் அழகா வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்றதையும் இந்த vlogல வந்து அட்டாச் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி எல்லாத்தையும் இப்போ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு vlog-ஆ போடுறேன். நெறைய பேர் நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஐம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஸோ நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். நெறைய ட்ரீம்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல ஒரு சின்ன பார்ட் தான் இந்த யூடியூப் சேனல். அண்ட் நான் வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து டிசைன் பண்ணுவேன். உங்களுக்கும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். இப்போ அப்புறம் லிப் பாம் போட்டுட்டு ஐப்ரோ பென்சில்ஸ் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன். ஐப்ரோ பென்சில்ஸ் ஃபில் பண்ணாலே ஒரு ஃபேஸ்க்கு சூப்பரான ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. உங்களுக்கு மேக்கப், பிரைடல் மேக்கப் அந்த மாரி பண்ணி தரணும் அப்படின்னா, அதுக்குமே நீங்க எங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குமே சேம் நம்பர் தான். இப்போ உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐப்ரோ பென்சில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்ல எவ்வளோ சூப்பரா ஒரு டெஃபினிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொட்டு வச்சுப்பேன். ஆக்சுவலி ஐப்ரோ ஃபில் பண்ணி ஒரு குட்டி பொட்டு வச்சீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ்க்கு சூப்பரான ஒரு லுக் கிடைச்சிரும். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாரி டக்குன்னு வெளிய போறதுக்கான லுக் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் அண்ட் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா இருக்க ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் இதுதான். ஸோ ஹேர வந்து நல்லா வந்து கோம்ப் பண்ணி விட்டுட்டேன். வெயில் நாள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால லூஸ் ஹேர் விடவே முடியல. ஆக்சுவலா எனக்கு லூஸ் ஹேர் விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட vlog பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய இப்போ கொஞ்ச நாள் ரீசன்ட் ஹேர் ஸ்டைலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னோட அவுட்ஃபிட்க்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஜிமிக்கி வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் அவுட்ஃபிட் லிஸ்ட்ல இதுவுமே ஒண்ணு. ஸோ நெறைய பேர் என்னோட vlogsல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்புறம் மூவி ஆர் சாங் மார்னிங்ல எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி சாங்ஸ் அதிகமா நான் கேட்பேன் டிவில வச்சுட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரைடேஸ்ல வந்துட்டு மதியமா 3 மணிக்கு தாலி காத்த காளியம்மன், அம்மன் பாட்டு இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் போடுவாங்க. அதுக்காகவே ஸ்கூல் போகாம நான் நெறைய லீவ் போட்டுலாம் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் 90ஸ் கிட்டா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. பாட்டு வச்சுட்டு நம்ம மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்பேன் நானு. ஸோ எனக்கு ஏதாவது மைண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு,
கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்துச்சு அப்படின்னா பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இல்லைன்னா டான்ஸ் பண்ணுவேன். மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்றோமோ, அதை எப்படி அட்வர்டைஸ் பண்றோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்ப இருக்க காலகட்டத்தில சோசியல் மீடியால நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவேட்டா இருந்தீங்க. உங்களுடைய பிசினஸ பத்தி நல்லா வந்துட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் திங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அண்ட் பீப்பிள போய் ரீச் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து பிரீத்திஸ் விலாக மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால வெயில் தாங்கவே முடியல. அதனால லூஸா இருக்கப்பறம் வந்து போனிடெயில் மாதிரி குட்டியா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு கிளாத்த வந்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஸ்டாச்சு எடுத்துட்டு மேல திருப்பி இருந்த இடத்துலயே வச்சுட்டு போயிடணும். இல்லன்னா அம்மா வந்து அந்த இடத்துல போட்டுடுவாங்க. அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. ஒரு திங்ஸ் எடுத்தா அந்த திங்ஸ அந்த இடத்துலயே வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு. ஸோ அதனால அத திருப்பி அங்கேயே வச்சுட்டு ஈவினிங் வந்து கஸ்டமருக்கு அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இது எல்லாமே வந்து ரெகுலரா எனக்கு இருக்கும். ஏன்னா மார்னிங் நான் கிளம்பி நீட்டா இருக்கும்போது வீடியோஸ் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு தனியா செப்பரேட்டா வந்து கிளம்பணும் அப்படின்னு அவசியம் இருக்காது அப்படின்றதுனால எப்பயுமே மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பும் போது என்னென்ன வீடியோ எடுக்கணுமோ எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் விளாக் எடுத்ததுனாலயே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு எனக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வர விளாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரி விளாக்ஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஐடி கார்டு இல்லையா? ஸோ ஐடி கார்டு மாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி ஃபேவரட்டா இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து ஒரு வீடியோவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதை நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணலான்ற ஐடியால தான் வந்து இருந்தேன். ஸோ ஓகே நம்ம வந்து லாங் வீடியோலயுமே இதை போஸ்ட் பண்ணுவோம். யாராவது பிடிச்சவங்க யாராவது இருந்தாக்கா கண்டிப்பா வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இதில் அப்லோட் பண்றேன். அண்ட் நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளாவே பேக் பெயின் ரொம்பவே இருக்கு. ஏன்னா ஆஃபீஸ்லயுமே வந்து 8 ஹவர்ஸ் உட்காந்துட்டே வேலை செய்றோம். அண்ட் வீட்டுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கும் உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால பேக் பெயின் கொஞ்ச நாளாவே ஹெவியா தான் இருக்கு. பட் தட்ஸ் ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் நாள் வந்ததுல இருந்தே கொஞ்சம் வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் விளாக்ல கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஆக்னி வந்துடுச்சு. அண்ட் பாடியுமே கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால ஆஃபீஸ் வெளியிலேயே ஒரு தாத்தா இளநீ கடை போட்டிருந்தாரு. அங்க போய் வந்து பாடியை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்சல் தான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் எப்படி டிசைன் பண்றேன், என்னென்ன பண்றேன், எப்படி எப்படி டிசைன் பண்றேன் எல்லாமே வந்து கம்மிங் ஷார்ட்ஸ் ஆர் விளாக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ நான் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கேன் இந்த கஸ்டமர் அபவுட் இட். என்ன நம்பி ட்ரஸ்ட் பண்ணி குடுத்த அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து இந்த மாதிரி அம்மா வந்து தோசை ஊத்திக்க சொன்னாங்க. ஸோ காலையில வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு ஏதாவது ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்துச்சு, இல்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, நான் செய்யற 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நல்லா படுத்து தூங்கிடுவேன். இன்னொன்னு நல்லா பாட்டு கேட்பேன். இப்ப 3வதா ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாப்பிடுறது. ஸோ இந்த 3 விஷயம் தான் இப்போ நான் வந்து எனக்கு ஏதாவது மைண்ட் வந்து டிப்ரெஸ்டா இருந்துச்சு, இல்ல ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தேன் அப்படின்னா, இது 3 தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளால லைஃப்ல வந்து மாத்தவே முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அத அவாய்ட் பண்ணிட்டு, உங்களோட எனர்ஜிய அந்த விஷயத்துல வேஸ்ட் பண்றத விட்டுட்டு, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்த நோக்கி போறது ரொம்ப நல்லது. அண்ட் நான் மினி விளாக்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏப்ரல் மந்தோடைய டார்கெட் என்னோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நெறைய ஆர்டர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி உங்ககிட்ட விளாக்ல சொல்லியிருப்பேன். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா தான் இந்த விளாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான சப்போர்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு வேணும். என்னோட கோல் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்கா நான் போடுறேன். அதுக்கான சப்போர்ட்ட நீங்க குடுங்க. நம்ம ஒண்ணா சேர்ந்து வின் பண்ணலாம். இதுதான் என்னுடைய ரியல் டே இன் மை லைஃப். இதுல எந்த சீட்டிங்கும் கிடையாது. ஸோ டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பை பை.